नमस्ते बच्चों. So today we are going to see अंधेरी नगरी एकांकी का सारांश. Okay, page 111. Okay, let's go. अंधेरी नगरी हास्यात्मक एकांकी है. हास्यात्मक ना ह्यूमरस. It's a humorous drama. नाटक ना एकांकी ना नाटक छोटा नाटक ना சொல்லலாம். Small drama. इसके एकांकीकार இதோட ரைட்டர் யார் அப்படின்னா பாரதேந்து ஹரிச்சந்திர. एकांकीकार भारतेंद्र हरिचंद्र हिंदी के बहुमुखी साहित्यकार हैं. ஸோ இந்த ரைட்டர் வந்து பாரதேந்து ஹரிச்சந்திர ரைட்டர் வந்து हिंदी के बहुमुखी ना मल्टी टैलेंटेड साहित्यकार. आपने साहित्य की अनेक विधाओं पर अपनी लेखनी चलाई है. ஸோ அதாவது இந்த பாரதேந்திர ஹரிச்சந்திரர் வந்து அவரோட अपने साहित्य की अनेकना मिनी लिटरेचरोட साहित्यना लिटरेचरोட மெனி டிவிஷன்ஸில் விதாவோங்னா மெனி பிரான்ச்சஸ்லையும் அவரோட ரைட்டிங்ஸை அவர் கொடுத்துருக்காரு. லேக்கனினா ரைட்டிங்ஸு. ஸோ எப்படி சொல்லலாம், இட் மே பி அ போயம், இட் மே பி அ ப்ரோஸ் ஒரு ட்ராமா, ஸோ நாட்டக் கான்வர்சேஷன்ஸ் எழுதுறது, இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே அவர் எழுதியிருக்கிறாரு. ஏகாங்கி ஹமேம் எக் சபக் தேதா ஹை. ஸோ இந்த ஏகாங்கி வந்து நமக்கு ஒரு லெசன் டீச் பண்ணுதான். சபக்னா ஒரு மாரல் ஒரு லெசன் கொடுக்குது. தேத்தானா கிவிங். என்ன லெசன் அப்படின்னா மூர்கோங் கா சங் கபி பலா நஹி கர்த்தா. மூர்கோங்னா த ஃபூலிஷ் பீப்புள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப். சங்குனா ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் பார்ட்னர்ஷிப் வந்து கபினா அட் எனி காஸ்ட் ஆர் அட் எனி டைம், பலானா குட்னஸ் நமக்கு பண்ணாது. இட் ஓன்ட் கிவ் எனி குட்னஸ் டு அஸ். செகண்ட் पैराग्राफ. गुरु महंत एक बार अपने दो शिष्य गोवर्धन दास और नारायण दास के साथ देशाटन करते हुए किसी शहर में आते हैं. ஸோ குரு மஹந்த் வந்து ஒன் டைம் एक बारना ஒன் டைம் अपने दो शिष्य அவரோட ரெண்டு சிஷ்யனா டிசைபிள்ஸ் அவங்க பேர் என்னது கோவர்தன் தாஸ் அண்ட் நாராயண் தாஸ். அவங்க கூட கேசாட்னா அலாங் வித் தெம். தேஷாட்டன்னா ஃபார் ட்ராவல், ஒரு ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஒவ்வொரு சிட்டிக்கா. ஷகர்னா சிட்டிக்கா. உஸ் ஷகர் கா நாம். ஸோ ஒரு சிட்டிக்கு போகிறாரு. அந்த சிட்டியோட நேம் என்ன? அந்தேரி நகரினா டார்க் சிட்டி அப்படின்னு அர்த்தம். வஹாங் ஏக சீஞ்ச் டக்கே சேர் மில்தி ஹே. ஸோ டக்கே சேர்னா ஹர் சீஞ்ச்னா ஒவ்வொரு திங்ஸும் அங்கே இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ் வந்து டக்கே சேர்னா வெரி சீப், ரொம்ப சீப்பாக கிடைக்குது. மில்த்தினா தே கேன் கெட். तब गुरु बताते हैं कि அப்போ குரு வந்து சொல்கிறாரு, பதாத்தேனா ஹீஸ் டெல்லிங் தட் யஹாங் ரஹ்னே சே ஆஃபத் ஹோகி. ஸோ இங்கே இருக்கிறது வந்து இட் மே கிரியேட் சம் ப்ராப்ளம் இன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறாரு. ஆஃபத்னா சம் ட்ரபிள். லேக்கின் சிஷ்ய குரு கி பாத் நஹி மான்தே. ஆனால் அந்த டிசைபிள்ஸ் என்ன பண்ணாங்க, குருவோட விஷயத்தை தே டின் அக்செப்ட். நஹி மான்தேனா டின் அக்செப்ட். வே वही रखना चाहते हैं, दे वांट टू स्टे देयर. रखना ना स्टे, चाहते ना वांट. குரு மஹந்த் यह कहकर चले जाते हैं. ஸோ குரு மஹந்த் வந்து இதை சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டார். चले जाते ना he went from that. ஆபத் के समय उनकी याद करना. ஸோ ஆபத்னா அந்த ட்ரபிள் டைமில் அவரை பற்றி நீங்கள் என்ன ரிமெம்பர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. एक दिन किसी दीवार के टूटने से एक बकरी दबकर मर जाती है. ஸோ ஒன் டே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு என்னாச்சுன்னா கிசினா ஏதோ ஒரு வால், தீவார்னா வால் வந்து பிரேக் ஆகி, டூட்னேனா பிரேக் ஆகி ஒரு பக்ரினா கோட்டை வந்து அழுத்தி, தப்கர்னா அழுத்தி அது இறந்து போச்சு. மர்ஜாத்தினா இட் டைடு. ராஜா கி பாஸ் இஸ்கி ஷிகாயத் ஆத்தி ஹை. ஸோ ராஜா கிட்ட இந்த கம்ப்ளைண்ட் வந்து வருது. ஷிகாயத்னா கம்ப்ளைண்ட். தப் கல்லு பனியா புலாயா ஜாத்தா ஹை. ஸோ கல்லு பனியாங்கிற ஒரு பர்சனை கூப்பிட்டு விடுறாங்க. क्योंकि वह टूटी दीवार कल्लू बनिया की थी. बिकॉज அந்த உடஞ்ச टूटीना broken wall, दीवारना wall வந்து कल्लू बनिया ஓடுது. ஸோ कल्लू बनिया कहता है कि कल्लू बनिया said that एक कारीगर का कसूर है. ஸோ இது வந்து ஸோ कल्लू बनिया कहता है कि कल्लू बनिया said that कहता ना he says that एक कारीगर का कसूर है. ஸோ இது வந்து காரிகர்னா ஆர்டிஷியன், அந்த ஒர்க்கை பண்ணவரோட கசூர்னா ஃபால்ட் அப்படின்னு சொல்கிறாரு. காரிகர் சூனே வாலேனா அந்த வாலை மேக் பண்ணுறதுக்கு அந்த சிமெண்ட் அந்த லைம்லாம் மிக்ஸ் பண்ண அந்த பர்சனோட தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த சூனே வாலையை கூப்பிட்டு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, பிஸ்தினா அந்த வாலை மேக் பண்ணப்போ
தண்ணி எடுத்துகிட்டு வந்தவர், ஓகே, வாட்டர் கேரியர், அவரை மேலே தப்பு சொல்கிறாங்க. ஸோ பிஸ்தி கசாயிக்கோ, கசாயினா ஒரு ஷெப்பர்டை பார்த்துட்டு அவர் மேலே, ஷெப்பர்டு இல்லை சாரி, கஷாயினா ஒரு புச்சர் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த புச்சர் என்ன சொல்கிறாரு, கட்ரியேனா ஒரு ஷெப்பர்டை கை காட்டி இவர் மேலே தான் தப்புன்னு சொல்கிறாரு. அவர் கட்ரியே கோத்வால்னா ஒரு போலீஸ்மேன், அவரை காமிச்சு இவர் மேலே தான் தப்புன்னு சொல்கிறாரு. கடைசியில் அபராதினா அவரை தான் வந்து க்ரைம் பண்ணவராக சொல்கிறாங்க. அபராதினா க்ரைம். आखिरना at last कोतवाल को दोषी ठहराकर उसे फांसी की सजा दी जाती है. ஸோ அட் லாஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கோத்வாலை தான் வந்து அந்த க்ரைம் பண்ணவர், தோஷினாலும் க்ரைம் பண்ணவர்னு அர்த்தம், அவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி உசே ஃபான்சினா டெத் சென்டென்ஸ், தூக்குமேடை சொல்லுவாங்கள்ல, அதில் அவருக்கு ஏறுறதுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. சஜானா பனிஷ்மெண்ட், தி ஜாத்தினா கேவ்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஃபான்சி கா ஃபந்தா படா நிகழ்த்தா ஹை. ஸோ இப்போ ஃபான்சி அங்கே வந்து அந்த தூக்கு மேடையெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து அந்த லூப், அந்த நாட் வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு. படானா பிக், ஃபந்தானா தட் லூப். ஸோ அவர் கோத்வால் துபலாக, பட் அந்த கோத்வால் என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஒல்லியாக இருக்கார். துபலானா லீன். तो राजा आदेश देता है. ஸோ ராஜா வந்து இப்போ ஆர்டர் கொடுக்காரு. ஆதேஷ்னா ஆர்டர், தேத்தானா கிவ்ஸ். கோத்வால் के बदले, इंस्टेड ऑफ कोतवाल, के बदले ना इंस्टेड ऑफ किसी मोटा आदमी, ஏதாவது ஒரு நல்ல ஃபேட்டான பர்சனை, மோட்டா ஆத்மினா ஃபேட்டான பர்சனை ஃபான்சி பர் சடாயே ஜாயே, ஃபான்சியில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சிஷ்ய கோவர்தன் காஃபி மோட்டாத்தா. ஸோ அதில் பார்க்கும்போது சிஷ்ய கோவர்தன் வந்து நல்லா தேவையான அளவுக்கு நல்லா வெயிட்டாக இருக்கார். மோட்டானா வெயிட்டாக, ஃபேட்டாக. इसलिए सिपाही गोवर्धन दास को पकड़ लेते हैं. ஸோ அதனால சிப்பாய் என்ன பண்ணுறாங்க, சிப்பாயினா த சோல்ஜர்ஸ், கோவர்தன் தாஸை பிடிச்சிக்கிட்டாங்க. பகட்னா தே கேட்ச் ஹோல்ட் ஆஃப் ஹிம். ஜப் சாரி பாத்திங் மாலும் ஹோத்தி ஹே. ஸோ இப்போ எல்லா விஷயமும் தெரிஞ்சு, சாரி பாத்திங்னா ஆல் மேட்டர்ஸ், மாலும் ஹோத்தினா டு நோ, KNOW நோ. தப் கோவர்தன் தாஸ் கா படா பச்தாவா ஹோத்தா ஹை. கோவர்தன் தாஸ் வந்து ரொம்ப சஃபர் ஆகுறாரு, கவலைப்படுறாரு. பச்தாவானா ஹி இஸ் சஃபரிங். குரு கி துஹாயி தேத்தா ஹை. ஸோ குருக்காக அவர் அழைப்பு விடுறாரு. துஹாயினா ஹி இஸ் வாண்டட் அ ஹெல்ப் ஃப்ரம் ஹிம், காலிங் ஃபார் ஹிம்னு எழுதிக்கோங்க. துஹாயி தேத்தானா குரு ஆத்தே ஹே. ஸோ குரு வந்து வராரு, அவர் கக்தே ஹே அண்ட் டெல்லிங் தேட் இஸ் சுப் கடிமை, இந்த நல்ல நேரத்தில், சுப் கடினா குட் டைம், மரணை வாழைனா இட்ஸ் இறந்து போகிற தட் டையிங் பர்சன், சீதேனா ஸ்ட்ரைட்டாக ஸ்வர்க ஜாயேகா, ஹெவனுக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எக்ஸ் சுன்தே ஹி. ஸோ இதை கேட்ட உடனே ஹர் ஆத்மி, எவ்ரி பர்சனும் ஃபான்சி பர் சட்னி தயார் ஹோத்தா ஹை. ஸோ ஃபான்சியில் ஏறுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. लेकिन राजा के होते हुए एक भाग्य दूसरे को कहाँ मिलेगा. बट लेकिन ना बट ராஜா கே ஹோத்தே ஹுயே. ஸோ கிங்குக்கும் கிடைச்ச அந்த ஒரு சான்ஸ், அந்த பாக்யனா அந்த லக், தூஸ்ரேக்கோ கஹாங் மிலேகா, அடுத்தவங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு கேட்குறாங்க. தூஸ்ரேனா ஃபார் அதர்ஸ், கஹாங்னா வென், மிலேகானா கெட், தே வில் கெட். ராஜா குத் ஃபான்சி பர் சடத்தா ஹை. ஸோ அந்த பவர் அவருக்கு தான் இருந்ததுனால அவர் என்ன சொல்கிறார், நானே ஏறுறேன்னு சொல்லிட்டு, குத்னா ஹிம்செல்ஃப், ஃபான்சி பர் சட்தா ஹை, சட்தானா அதில் ஏறிட்டார். அவர் மர் ஜாத்தா ஹை, இறந்தும் போயிட்டார். ஹி டைடு. குரு மஹந்த் அவர் சிஷ்ய, குரு மஹந்தும் அவரோட சிஷ்யர்கள், டிசைபிள்ஸ் 2 பேரும் உஷகர் சே, அந்த சிட்டியிலிருந்து, ஷகர்னா சிட்டி, சேனா ஃப்ரம், பாக் நிகழ்த்தேன்னா தே ரேன் அவுட், வெளியில் ஓடி வந்துட்டாங்க. ஓகே.